ரொம்ப கிரிட்டிக்கலான நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கச்ச பக்தியோடு இந்த நிருசிம்ம மந்திரத்தை சொல்லும்பொழுது அந்த கஷ்டங்கள்லாம் அப்படியே சட்டுன்னு விலகி போயிடும். முக்கியமாக கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கா டாக்டர்கள் கடவுளை வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்கிற சமயத்தில் மனமுருகி இந்த மந்திரங்களை நம்ம சொன்னோம்னா அவன் நல்லா பழிச்சு நல்லபடியாக எழுந்து வந்துடுவான். ஏன்னா அந்த மிருத்யுவுக்கே மிருத்யுன்னா யமனுக்கே யமனானவர் இந்த யோக நரசிம்மர். இவருடைய ஸ்லோகத்தை நம்ம மனசுக்குள்ளேயே பல முறை சொல்லிக்கலாம். இது ஒரு குட்டியான ஸ்லோகம்தான், ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்லோகம். இது நான் இந்த பதிவில் கொடுக்குறேன். நீங்கள் எல்லாருமே கூட கொஞ்சம் எழுதிக்கிறதுனால எழுதிக்கலான்னு நான் மெதுவாகவே இதை சொல்லிகிட்டே வரேன். இந்த மந்திரம் நிருசிம்மர் மந்திரம். உக்ரம் உயித்க்ரயும் உக்ரம் வீரம் வீரயும் வீரம் மகாவிஷ்ணும் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் இஜ்வலயிந்தம் ஜ்வலந்தம் சர்வத்தோ முகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் இம்ருயித்யு மிருத்யும் நமாம்யஹம் இன்னொருவர் சொல்லட்டுமா? உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாம்யஹம். இன்னொரு குட்டி மந்திரம் இருக்குது, அது பேர் தன்வந்திரி மந்திரம் அப்படின்னு பேர். தன்வந்திரின்றவர் நம்மளுக்கெல்லாம் எங்கள் மருத்துவர்கள் இருக்க மாதிரியா மேல் உலகத்தில் இருக்கிற தன்வந்திரி பெருமாள். அவர் அந்த மருத்துவம் பார்க்கிறவர். அவருடைய மந்திரம் ஓம் நமோ ஏற்கிறீங்களா? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. தன்வந்திரி அமிர்த கலச ஹஸ்தாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரி அமிர்த கலச ஹஸ்தாய சர்வ ஆமய விநாசாய த்ரைலோக்கிய நாதாய
ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமஹ. ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமஹ. இந்த 2 மந்திரத்தையும் சின்ன சின்ன மந்திரம் தான் இது. ஒரு 10 தடவை நம்ம சொன்னோம்னாக்கா நமக்கு அது மனப்பாடமே ஆகிடும். இந்த மந்திரங்களை நம்ம மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே வந்தோம்னாக்கா எப்பேற்பட்ட உடம்பு சரியில்லாத இருந்தாலும் அது நல்லா குணமாகி திரும்பி அவள் வீட்டுக்கு நல்லபடியாக வந்து சேருவா. இன்னும் சந்தோஷமாக ஆயுள் உள்ளவரை வாழ்வாள். அதனால் இக்கட்டான நேரத்தில் நம்ம என்ன செய்யறது அப்படின்னு தவிக்காமல் இந்த மந்திரங்களை நம்ம சொல்லிட்டு வரலாம். வெறும் நாட்களில் கூட இந்த மந்திரங்களை நம்ம சொல்லலாம். நாளை என்பது நரசிம்மன் இடத்துல கிடையாது. உடனே ஓடி வரவர் அந்த நரசிம்மமூர்த்தி. அப்புறம் தன்வந்திரி பெருமாளும் நமக்கு அமிர்த கலசத்தை கொண்டு வந்து நம்ம மேல் தெளித்து நம்மளோட நோய்களெல்லாம் நீக்கி விடுறவர் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடியதுனால நம்ம இந்த 2 மந்திரங்களையும் சொல்லி நோய் இல்லாமல் சந்தோஷமாக வாழலாமா. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் நிறைய சப்ஸ்கிரைப் கொடுங்கப்பா.